இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசியை வச்சு இட்லி. சரியா? நைலான் ஜவ்வரிசி ஒரு டம்ளர். அதே மாதிரி ஆர்டினரி ரவை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இட்லி ரவை இருந்தாலும் எல்லாமே ஒவ்வொரு டம்ளர் எதில் எடுத்தோமோ அது. இதில் வந்து நைலான் ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணோம், மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆர்டினரி ரவையோ இட்லி ரவையோ ஒரு டம்ளர், அதுக்கப்புறம் தயிர் ஒரு டம்ளர், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் குக்கிங் சோடா. இது உங்கள் ஆப்ஷனல், வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஈனோ சால்ட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே போட்டு தனித்தனியாக வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். இட்லி ரவை இருக்கு இல்லையா, அதையும் தனியாக நம்ம போட்டுக்கலாம். ரெண்டுத்தையுமே வாஷ் பண்ணி நம்ம எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் குக்கிங் சோடா, இல்லைனா ஈனோ சால்ட் வேணாலும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் தயிர், எதில் நம்ம எடுத்தோமோ எல்லாமே ஓவர் கப். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டணும். ஒரு 1 or 2 hours விட்டுட்டோம்னா இம்மீடியட்டாக நம்ம வந்து ஜவ்வரிசி இட்லி பண்ணிடலாம். வேணும்னா அதுக்கப்புறம் மாவை எடுத்து பாருங்கள், எடுத்து நல்லா ஊறிட்டோம்னா எடுத்து பாருங்கள். கொஞ்சம் தண்ணி வேணும்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மோர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஜவ்வரிசி இட்லிக்கு மாவு ரெடி ஆயாச்சு. அதில் கேரட் துருவி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு இட்லி தட்டில் நெய்யோ இல்லை எண்ணெயோ எது வேணாலும் நீங்கள் தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை விட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இங்கே ரெடியாக இருக்குது. ஜவ்வரிசி இட்லி தயாராகியாச்சு, எடுத்துடலாம். இட்லி இந்த பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அங்கங்கே வந்து ஜவ்வரிசி இருக்குது. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இட்லி ரொம்ப சூடாக இருக்குது. இதை பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது இட்லி. ஜவ்வரிசி இட்லி தயார். ரொம்ப கலர்ஃபுல்லாக இந்த கேரட்லாம் போட்டதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கேரட்டையும் அரைச்சி ஜவ்வரிசி இட்லி பண்ணியிருக்கேன். அதையும் ஒன்று வச்சுட்டு நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே வந்து இதுக்கு சைட் டிஷ் வந்து தக்காளி கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கேரட்டை அரைச்சி போட்டு பண்ணிய ஜவ்வரிசி இட்லி. இது பாருங்கள், இது தனியாக அப்படியே துருவி போட்டு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.